hello, welcome to Kesari Kitchen. Hi, hello, welcome to Kesari Kitchen. அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் அகெயின் ஸ்வீட் டிஷ் தான் கேசரி. ரொம்ப சுலபமாக வித்தின் 5 to 10 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய டிஷ் தான் கேசரி. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் வந்து ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 1.25 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க, அதுக்காக கரிச்சிடாதீங்க. ஸோ அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே பேன்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு அந்த நெய்லேயே வந்து முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ 1 கப் ரவைக்கு ஒரு 2 கப் அளவுக்காவது தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ 2 கப் அளவு தண்ணி விட்டுட்டு அதை கொதிக்கட்டும். ஸோ அந்த கொதிக்கும் போதே நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்றவங்க வந்து நீங்கள் வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கலர்ஸ் லைக் இப்போ கேரட் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதும் இப்போ நான் வந்து ரவையை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி தட்டமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். ரவை நல்லா வேகவும் செய்யும். அப்போ தான் நல்லா இதுவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த 1.5 கப் அளவு சுகர் சொன்னேன் இல்லையா, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது இங்கே வந்து இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சுகர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி திராட்சையும் அந்த நெய்யையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நெய் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி திராட்சை இது எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து கலந்துருக்கட்டும். அவ்வளோதாங்க. ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சுவையான கேசரி தயார் பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. Meet you soon with a new recipe. Until then, it's bye-bye from Kesari Kitchen.